பத்திரிகை அன்பர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கம். இன்றைக்கு உங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், துணை செயலாளர் தோழர் நா. பெரியசாமி, தேசிய நிர்வாக உறுப்பினர், இந்த அறிக்கையை தயாரிக்கிற அந்த குழுவின் தலைவர் தோழர் டி.எம். மூர்த்தி, செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரநாத், செயற்குழு உறுப்பினர் வகிதா ஜோ, நிர்வாக உறுப்பினர் லெலி, மாவட்ட செயலாளர்கள் எஸ்.கே. சிவா, வரதன், வெங்கடேஷ் வேம்புலி, மாநில குழு உறுப்பினர் தோழர் சாந்தி, உதயகுமார், கருணாநிதி உள்ளிட்ட பல முன்னணி தோழர்கள் உங்களை சந்திக்கிறோம். அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது கட்சியின் மாநில குழு கூடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 ஆண்டு கால வரலாற்று செறிவுகளை உள்ளடக்கி, தமிழகத்தின் தனித்தன்மைகளை உள்ளடக்கி, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழக அரசை, ஒன்றிய அரசை வலியுறுத்துகிற மிக சிறந்த பல்வேறு கோரிக்கைகளை, திட்டங்களை முன்மொழிந்தபடி இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம். ஏறத்தாழ 1 மாதத்திற்கு மேல் பல்வேறு தரவுகளை திரட்டி, பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை கண்ணுற்று இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் இதனுடைய பொறுப்பாளர். இந்த குழுவில் தோழர் எம். செல்வராஜ் செயற்குழு உறுப்பினர், வகிதா ஜாம் செயற்குழு உறுப்பினர், டாக்டர் ரவீந்திரநாத் செயற்குழு உறுப்பினர், சந்தானம் செயற்குழு உறுப்பினர், தோழர் லெலின் நிர்வாக உறுப்பினர், மாசிலாமணி மாநில நிர்வாக உறுப்பினர், பாஸ்கர் மாநில நிர்வாக உறுப்பினர், ராதாகிருஷ்ணன் மாநில நிர்வாக உறுப்பினர், மோகன்குமார் மாநில நிர்வாக உறுப்பினர் ஆகிய 9 பேர் அடங்கிய இந்த குழு தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் தலைமையில் பொருள் சரிவுடன், அரசியல் பொருள் சரிவுடன் எதிர்கால நம்பிக்கை தருகிற ஒரு அறிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உலக அரசியல் இயக்க வரலாற்றில் மேனிபெஸ்டோ அறிக்கை என்பதை முன்மொழிந்தது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலவர்கள் தான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் 1848 ஜெர்மனியிலிருந்து அதை வெளியிட்டார்கள். கருத்தால் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழக்க இருப்பது அடிமைச் சங்கிலி, அடைய இருப்பது ஒரு பொன்னுலகம் என்று உலகத்தின் முதல் அரசியல் அறிக்கை பிறந்தது. இதுகாரம் நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை, கம்யூனிஸ்ட் சமூகத்தை, பொதுவுடைமை சமூகத்தை அந்த அறிக்கை முன்மொழிந்தது. பின்னர்தான் உலகம் முழுவதும் அரசியல் இயக்கங்களின் அறிக்கைகள் பிறந்தது. அதன் திறவுகோல் மார்க்சும் ஏங்கல்ஸும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவூட்டுகிறோம். தோழர்களே, நீங்கள் இன்னொன்றையும் அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளில் அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த அறிக்கையில் இடைப்பாலினத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையிலும் இடைப்பாலினம் பற்றி பேசியிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளின் அறிக்கைகளிலும் இடைப்பாலினம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுதே திமுக நாடாளுமன்றத்தில் அதை குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற இடைப்பாலினம் மீதான ஒரு பார்வையை 1917 லெலின் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற இடைப்பாலினத்திற்கு, ரஷ்யாவில் ரஷ்ய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமை இடைப்பாலினத்திற்கு உண்டு என்ற முதல் சட்ட முன்மொழிந்ததும் தோழர் லெலின். பிறகுதான் அது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுபொருளானது. பல ஆண்டுகள் கழித்து இதையும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 100 ஆண்டு கால கட்சி, விடுதலை போரில் 1952 வரை ஆயுதம் தாங்கி போராடியது, தலைமுறை இயக்கங்களை நடத்தியது நாட்டின் விடுதலைக்காக. பின்னர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்று தேர்தல் முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தை செதுக்கி இருக்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள். இந்திய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் மாபெரும் அறிஞர்களை சந்தித்திருக்கிறது. அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட
இந்திய நாடாளுமன்றம் அமைத்த அந்த குழுவில் ஒரு முதல் விருதுக்கான அந்த குழுவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் இந்திரஜித் குப்தா அவர்கள் பெற்றார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுறுத்துகிறோம். இதன் பொருள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கம்யூனிஸ்டுகளின் பங்களிப்பு கடந்து செல்ல முடியாத ஒன்று என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அந்த வகையில் தலைமறைவு காலத்திலும் சரி, பிறகு தலைமறைவுக்கு பின் நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறையை ஏற்றுக்கொண்ட காலங்களிலும் சரி, இந்தியாவினுடைய நிர்மாண பணிகளுக்காக, பொதுத்துறைக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பி வந்திருக்கிறோம். நாடு இன்றைக்கு அனுபவித்திருக்கிற சட்டபூர்வமான பல உரிமைகள் கம்யூனிஸ்டுகள் நடத்திய போர்க்களங்களிலிருந்து பெறப்பட்டவை. அதை யாரும் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது என்பதையும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் வழக்கமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. ஒரு கட்சி தோல்வியடைந்து இன்னொரு கட்சி வெற்றி பெறுவது என்பது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி ஜனநாயகத்தை தோல்வியடைய செய்கிறது. ஊபியில், பீகாரில் ஜனநாயகத்தின் குரல் வலையை அது நெரிக்கிறது. இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத மதச்சார்பின்மையை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது, பன்முகத்தை சிதைக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயக விழுமைகள் யாவற்றையும் அடித்து நொறுக்குகிறது. எனவேதான் தமிழக முதல்வர், எங்கள் கூட்டணியின் தலைவர், தமிழகம் வெல்லும் என்கிற ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த முழக்கத்திற்குள் இவ்வளவும் அடங்கும். எனவே இந்த தேர்தலில் தமிழகத்திற்கும் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கும் எதிராக நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். இது ஒரு அரசியல் போர். இதில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டாக வேண்டும். அதனுடைய அணி சேருகிற கட்சிகள் தோல்வியை சந்திக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறது. திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, நாங்கள் வெல்வோம். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது, நாங்கள் வெல்வோம். இப்படி தேர்தல் அறிக்கையும் பேசுபொருளாகி இருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையும் பேசுபொருளாகி இருக்கிறது. எனவே நாங்கள் வெல்வோம். இவை யாவற்றையும் விட தமிழ் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கை. தமிழ் மக்கள் மத அடிப்படைவாதத்தை ஏற்க மாட்டார்கள். தமிழ் பூமி பண்பட்ட கலாச்சார பூமி. இங்கே ஆலய வழிபாட்டிற்கு இடம் இருக்கிறது, மத வழிபாடுகளுக்கு இடம் இருக்கிறது. அவரவர் கடவுள், அவரவர் மதம். இதற்கு இங்கே எந்த தடையும் இல்லை. இதை நிராகரிக்கிற சமூக அறிவியல் கருத்துக்கும் இந்த தமிழ் மண்ணில் இடம் உண்டு. இரண்டும் சேர்ந்து களமாடுகிற பண்பட்ட கலாச்சார பூமி தமிழ் பூமி. இதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி. அதான் திருப்பரங்குன்றம். மதுரை மக்கள் நல்லதொரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் பதற்ற அரசியலை நாங்கள் ஏற்க மாட்டோம். மத அடிப்படைவாத கருத்துக்களை நாங்கள் ஏற்க மாட்டோம். வெவ்வேறு கடவுள், வெவ்வேறு மதம் என்றாலும் நாங்கள் கூடி வாழ்கிற கலாச்சார பூமி இந்த பூமி. எனவே இதை யாரும் சிதைக்க முடியாது என்பதை மதுரை மக்கள் பாடமாக தந்திருக்கிறார்கள். அதேதான் நாங்கள் முன்மொழிகிறோம். இந்தியா பன்முக பூமி. இந்த பூமியை சிதைத்து விடக்கூடாது. அந்த பன்முகத்தின் அடித்தளம் சார்பின்மை. உலகத்தில் வேற எந்த ஜனநாயக நாட்டிலும் நிலவாத மதச்சார்பின்மை நிலவுகிற நாடு நம்முடைய நாடு. அந்த விழுமியங்களை குறிவைக்கிறது பிஜேபி. அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி. எனவேதான் அதை வீழ்த்த துடிக்கிறோம். அதனுடன் அணி செய்கிற அதிமுக, அதன் கூட்டணிகளை வீழ்த்த துடிக்கிறோம். தமிழ் மக்கள் இவை யாவற்றையும் உணர்ந்தவர்கள் நல்லதோர் பாடத்தை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இங்கே பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிக்கைகளை நான் முன்மொழிந்திருக்கிறோம். இவை யாவும் வலியுறுத்துவோம், போராடுவோம் என்று நாங்கள் முன்மொழிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வரும். திமுக முதல்வர் இன்றில்லை, நிகழ்கால முதல்வர் தலைமையில் ஆட்சி அமைக்கும். அவ்வாறு அமைக்கிற பொழுது அடுத்த தினமே நாங்கள் உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்கான குரலை எழுப்புவோம், சமரசம் இல்லாமல். விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கூலி மக்களின் அருகில் நின்று அவர்களது குரலை சமரசம் இல்லாமல் நாங்கள் முன்மொழிவோம். ஏராளமான தலைப்பில் தமிழ்நாட்டின் தனித்தன்மை, அதே போன்று ஏன் பிஜேபி அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அரசியல் கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, விவசாயம், சிறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி, அது இன்றைக்கு ஒன்றிய அரசால் சிதைந்து விட்டது. எனவே அதை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் அறிக்கை பேசுகிறது.
பாசன வசதி, குடிநீர், சுற்றுச்சூழல் இவை யாவும் நாடு கடந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால் சுற்றி சூறையாடப்படுகிறது. அதற்கு கதவுகளை திறந்து விடுகிறது ஒன்றிய அரசு. எனவே இதற்கு எதிரான போராட்டங்களை இந்த அறிக்கை முன்மொழிகிறது. தமிழ் பண்பாடு உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத தமிழ் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை முன்னெடுப்பதற்கு இந்த அறிக்கை பல்வேறு முன்மொழிவுகளை செய்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த மொழியின் மீதும் வெறுப்பில்லை. இந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட எந்த மொழியின் மீதும் எங்களுக்கு வெறுப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் செவ்வியல் மொழி, உலகத்துடன் பல நூற்றாண்டுகள் தொடர்பு கொண்ட மொழி, அனுசரிப்பு மொழி, பிற மொழிகளை உள்வாங்கும் மொழி, பிற மொழிகளை கண்டு அஞ்சாமல் கதவுடைத்துக் கொள்ளாத உறவாடும் மொழி. இந்த மொழிக்கு ஒன்றிய அரசு உரிய கடமைகளை செய்யவில்லை, நிதியை வழங்கவில்லை, எளிதில் கடந்து செல்கிறது. அதையும் கண்டித்து தமிழ் மொழியின் முன்மொழிவுகளை, அதன் மேன்மைகளை இந்த அறிக்கை பேசுகிறது. விவசாயிகள் நலன், விவசாய தொழிலாளர் நலன், கைத்தறி பாரம்பரிய தொழில்கள், வேலைவாய்ப்பு, இளைஞர்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் புலம்பெயர்கிறார்கள் அவுட்லேண்டர்ஸ் வேலைக்காக. அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் கார்ப்பரேட், நாடு கடந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு எல்லையை வகுக்க வேண்டும். தன்னியல்பில் தற்சார்பு தொழில்களுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு கூடுதல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அறிக்கை பேசுகிறது. கல்வி, மாணவர் நலன். உலகத்திலேயே லெனின் தான் முதல் முறை கல்வி அரசின் பொறுப்பு என்றார். 1917 அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் உணவும் உறக்கமும் அரசின் பொறுப்பு என்றார். உணவில்லாமல் நல்ல உறக்கம் வராது, உறக்கம் இல்லாமல் நல்ல கல்வி வராது. இவை யாவும் ஒரு நாகரிக அரசின் பொறுப்பு என்று முதல் சட்டம் பிறந்த இடமும் அக்டோபர் புரட்சிக்கு பிறகு லெனின் ஏற்றியதுதான். சேம நல திட்டம், சமூக நல திட்டம் என்பதே முதலில் பிறந்த இடமே அதுதான். அமெரிக்காவே பிறகு அதை பின்பற்றியது. இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் வந்திருக்கிறது. தமிழ்நாடு அதிலே முதலிடத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் வழிமொழிகிறோம். மாதர் நலன், குழந்தைகள் நலன், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் நலன், அலைகுடிகள், பழங்குடிகளின் நலனை நாம் கடந்து சென்று விட முடியாது. இவை யாவும் நிறைவேறி விட்டதாக நாம் சொல்ல முடியாது. அவர்களின் வளவாழ்வுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும். பத்திரிகையாளர்கள், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மறுக்கவனாத தூண்கள். ஜனநாயகம் அவர்களால் தான் செழுமைப்படுகிறது. அதை அடுத்தடுத்து வளர்த்தெடுப்பவர்கள் அவர்கள். எனவே அவர்கள் கோரிக்கை என்பது கரத்தால் உழைக்கிற மக்களின் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாங்கள் முன்மொழிகிறோம், அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அரசுக்கு அதை தொடர்ந்து நாங்கள் அதை வலியுறுத்துவோம். மது, போதை மீட்பு மையங்கள், ஒரு அறிவியல் பூர்வமான விழிப்புணர்வு கலாச்சார பிரச்சாரங்கள் தேவை என்று அறிக்கை முன்மொழிகிறது. போதை பழக்கம் ஏதும் இல்லாத ஒரு கலாச்சார பூமியை நாங்கள் விரும்புகிறோம். ஊழல் தடுப்பு, அதே போன்று கொடுங்கோன்மை தடுப்பு சட்டங்கள், இந்திய குடியுரிமை சட்டங்கள், சிறுபான்மையினர் நலன்கள், வெளிப்படையான நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம், வீட்டு வாடகை, ஆவண மோசடி, குடியிருப்பு மனை நிலை மனப்பட்டா என்று பல்வேறு வகையில் நாங்கள் இதை முன்மொழிகிறோம். பெண்கள் குறித்து, அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை பேசுகிறது. பெண்ணுக்கான அதிகார பரவல், பெண்ணுக்கான உயர்ந்த இடங்கள் என்பது கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே முன்மொழிந்து வருவது. எனவே கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை பெண்கள் மீதான அடக்குமுறை ஏதும் இல்லாத, அநீதிகள் ஏதும் இல்லாத ஒரு புதிய சமூகத்திற்காக நாங்கள் துடிக்கிறோம். பெண் ஆணுக்கு நிகர். இந்த முதலாளி சமூக அமைப்பில் பெண் மீது நடத்தப்படுகிற சகல விதமான தாக்குதலையும் நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். பெண் விடுதலை தான் சமூகத்தின் முழு நிறை விடுதலை என்பதை லெனின் முன்மொழிந்தார். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அதே போன்ற தேர்தல் சீர்திருத்தம் இன்றுள்ள சூழலில் ஜாதி, மதம், மொழி, இனம் என ஜனநாயகத்திற்கு புறம்பான கருத்தியல்கள், காரணிகள் முன்வைக்கப்படுகிறது. இவை ஏதுமில்லாமல் தேர்தல் சீர்திருத்தம், இந்திரஜித் குப்தா முன்மொழிந்திருக்கிற தேர்தல் சீர்திருத்தம் தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தழைக்க செய்யும். அதை நிறைவு காலத்தில் தமிழ்கூறு நல்லுலகின் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவின் போது சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டர்களுக்கு இடம் இல்லாத போது, சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டர் இல்லாத இடம் பொருள் இழந்து காணப்படுகிறது என்பதை அவரது அரசியல் மொழியில் முன்மொழிந்தார். தேர்தல் திருத்தத்தை நிறைவு காலத்தில் அவர் முன்மொழிந்திருக்கிறார். அமர்ஜா சென் முன்மொழிந்திருக்கிறார்.
எனவே அதற்கு ஒரே தீர்வு இந்திரஜித் குப்தா கமிட்டியை அமுலாக்குவதுதான். அதை எதிர்காலங்களில் அத்தகைய முன்மொழிவை நாங்கள் முன்னெடுத்து போராடுவோம். மனித உரிமைகள், அதே போன்று பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், இடைப்பாலினத்தவர், இவர்களின் நலன்கள், கோரிக்கைகள் இதில் அடங்கியிருக்கிறது. கோவில் மனையில் குடியிருப்போர், வழக்கறிஞர் நலன், பல்வேறு சிற்றூர்களில், கிராமங்களில் இருக்கிற தற்சார்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிற பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டம், வத்ராயிருப்பு வருச நாடு மலைப்பாதை திட்டம், பட்டாசு தொழிலை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், நமது ஆறுகளை, கண்மாய்களை, குளங்களை காக்கிற திட்டங்கள் என, சுற்றுச்சூழலுக்கான திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். இதற்காக நாங்கள் போராடுவோம், குரல் எழுப்போம் என்கிற உறுதிமொழி அளிக்கிறோம். நாங்கள் இதில் விடுபட்டிருக்கலாம். பல கோரிக்கைகள், பல்வேறு திசை கோரிக்கைகள் இருக்கும். விடுபட்டிருந்தால் நாளை மறுதினங்கள் யார் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்போம். அதை திருத்தி மீண்டும் அதை முன்மொழிவோம். நிறைவாக, தமிழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்கூற நல்லுலகம், யாவற்றையும் கண்ணுறுகிற, அறிவில் சிறந்த, பண்பாட்டில் சிறந்த தமிழ் உலகம், இடதுசாரி குரல்களுக்கு, கம்யூனிஸ்டுகளின் குரல்களுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குரலுக்கு ஆழ்ந்த மதிப்பளிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே வருங்காலங்களில் நாட்டை இடதுபக்கம் திருப்ப, உலகை இடதுபக்கம் திருப்ப சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகளின் எண்ணிக்கை தேவைப்படுகிறது. நாங்கள் கதிரறிவாள் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். எங்களுக்கு கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களித்து வாகைச்சூடி தர வேண்டும். திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சிகளுக்கு அவரவர் சின்னங்களில், திமுகவுக்கு உதயசூரன் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிர் அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்திலும், காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்திலும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னத்திலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பம்பரம் சின்னத்திலும், அவர்கள் ஏற்றிருக்கிற சின்னத்திலும், அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னங்களிலும், முஸ்லிம் தேசிய லீக்குக்கு ஏனி சின்னத்திலும், தோழமை கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்திலும் வாக்களித்த தேமுதிகவுக்கு முரசு சின்னத்திலும், தோழமை கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்திலும் வாக்களித்து வாகைச்சூடி தர வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தல் இயல்பில் வந்து போகிற தேர்தல் அல்ல. இந்தியாவிற்கு ஒரு நல்லது ஒரு திசை காட்டுகிற தேர்தல் இந்த தேர்தல். அந்த திசை தமிழ் மண்ணிலிருந்து துவங்கட்டும். இந்தியாவின் ஜனநாயக விழுமியங்கள் வாழட்டும். நன்றி, வணக்கம்.